ஜென்ரல் ஒப்பீனியனா ஒரு கருத்து வச்சிருப்பாங்களே தவிர அவங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் அந்த இதெல்லாம் எதையும் மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் வந்து ஜூலி அவங்க வந்துட்டு இதை ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு பெரிய விஷயமா வந்து அவங்க பேசியிருக்காங்க. பட் அது அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து அடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோல வந்து அவங்க ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்ல பேசியிருக்காங்க. ஒரு கட்சி மீட்டிங் தான், டிஎம்கே பார்ட்டியோட ஏதோ ஒரு மீட்டிங் வந்து பேசி அதோட வீடியோ வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதுல அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, டிஎம்கேக்காக வந்து நான் பொலிட்டிக்கலா ஆக்டிவா தான் இருந்திருக்கேன் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளோட பார்வைக்கு அவங்களோட பேஜ்லயுமே இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல்ல அவங்க மேபி ஆக்டிவா இருந்திருக்கலாம். பட் ஆக்டிவா வாய்ஸ் கொடுத்து ஒரு ஏதோ ஒரு மீட்டிங்ல பேசி ஏதோ ஒரு பார்ட்டியை வந்துட்டு அகெயின்ஸ்டா பேசிலாம் வந்துட்டு அவங்க இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. பட் ஏன் ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு அவங்க டிஎம்கே மீட்டிங்ல டிவிகேக்கு அகெயின்ஸ்டா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவ்வளோ ஒரு ஹேட்ரட் பண்ற மாதிரி வந்து அவங்களோட மூஞ்சி ரியாக்ஷன்லயே வந்து நம்ம